பின்னால விட்டு எடுங்க. சார் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா பின்னாடி போங்க சார். பார்த்து வழி விட்டுருங்க. அட்வான்ஸ் அடி பண்ணி தல. அட்வான்ஸ் அடி பண்ணி தல. சார் நவருங்க சார். சார் நவருங்க சார். அட்வான்ஸ் அடி பண்ணி தல. சார் நவருங்க. நீங்க நவருங்க சார். கொஞ்சம் நவருங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் தள்ளிக்க. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி. போங்க பிரதர், போங்க கொஞ்சம் பிரதர். என்னைய தள்ளல, அங்க தள்ளி வராங்க. ஸ்டாப் யார். தேங்க் யூ கொஞ்சம் வழி விட்டு தான் போக முடியும். வழி விடுங்க ப்ளீஸ். வழி விடுங்க. மூவ் பண்ணுங்க சார். சார் மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் என்னைய தள்ளல. சார் ஓரமாக வந்துருங்க சார். ஓகே சருன்னு வரானுப்பா. ப்ரோ ப்ரோ அப்படியே ப்ரோ அப்படியே ப்ரோ. உட்காருங்க சார். சார் 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 உட்காருங்க சார். சார் சார் நகருங்க. சூர்யா சார், சூர்யா சார் இங்க வரலாம். சார் கை நீட்டுங்க சார். சார் கை காட்டுங்க சார். போட்டோ அப்படி எடுத்துக்கப்பா. போட்டோ சூர்யா சார் ஃபிங்கர் சார். சூர்யா சார் விண்டோ.
मैम लुक लेफ्ट साइड मैम ए वक्कर रे मैम लुक here विंडो साइड मैम या थैंक यू सो मच मैम மச்சர் கேமரா மச்சர் நீ இப்படி வந்துருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுரும் போதுமா இருங்க ரைட் ஓகே அப்புறம் சைன்லாம் நான் க்ளோஸ் பண்ணா லாக் பண்ணு जी सीएम इन फ्रेम प्लीज टेक इन लाइव जी प्लीज टेक इन लाइव सीएम इन फ्रेम सर सीएम इन फ्रेम सर server 3 sir Udayanidhi Stalin and all his family has server 3 yes sir no inside is 23 they went out to us there so it's a defined decisive కొంచెం போட்டு விட்டானா நல்லா கவிதா
சரிங்க. சார் வழி சார் போகக்கூடாது.
ஒரு போட்டோ சார் அப்படியே ஸ்டே சார் சார் இங்க சார் இங்க சார் சார் இங்க சார் கேமரா இங்க இதுக்கு மேல போவாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல கேமரா அலோவ் இல்லை ப்ளீஸ் சார் டோன்ட் கோ சார் मेरे को उधर करो ना एक सेकंड सर थोड़ा आपको प्लीज थोड़ा मेरा को कैमरा इस तरह मैडम 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 अरे यार आपने कैमरा कहाँ थोड़ा थोड़ा आप हर कुछ कीजिए तो मुझे भी दिख रहा नहीं है सर इधर कमल सर தள்ளுங்க சார் வாங்க
நீங்க அரசியல் தலையிடல உங்க வாழ்க்கையில தலையிடணும் லெனின் சொல்றாரு. அப்ப நம்ம அரசியல்ல தலையிடுறதுக்கான பெரிய வாய்ப்பு ஆயுதம் வாக்களிக்கிறது, ஓட்டு போடுறது. அது ஜனநாயக கடமை, பொறுப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். நான் வாக்களிச்சுட்டேன். என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு நாள் ஒரு ஓய்வு நாள் அப்படிலாம் நினைக்காம, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நாள். எல்லா நாளையும் விட இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணுன்றதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் அதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, வந்திருக்காங்க சார். எப்படி நல்ல விஷயம் சார். ஏன்னா ஓட்டு போடணுன்றதான் ஒரு முறை எல்லாருக்குமே சொல்லிட்டே இருக்கோம். எல்லா ஊர்ல இருந்து வராங்கன்றதான். அப்போ அவங்கவுங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்றதான் சந்தோஷமான விஷயம். மாற்றம் வருமா சார்? நான் எல்லா டைமும் காலையில் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன். நான் ஒரே ஒரு முறை தான் நான் இன்னொரு ஷூட்டிங்ல இருந்து வந்ததுனால லேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுருணுன்றது அது எப்பவுமே தோணும். அது இந்த நாளுக்காக எக்ஸைட் ஆகிட்டோம். அதான் சொல்லலை. ஏன்னா ஓட்டுன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கே ஏழை பணக்காரங்க அதெல்லாம் கிடையாது. பணக்காரங்களுக்கு 2 ஓட்டு, ஏழைக்கு 1 ஓட்டுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அதுதான் நம்மளுடைய பவர். ஸோ நம்ம ஈக்குவல்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஓட்டு போடுறது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அது கரெக்டாக செஞ்சுருக்கேன். நீங்க பார்க்கும்போது இங்க நிறைய க்ரௌட் இருக்கு. ஸோ ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? அவ்வளவு நாலேஜ் நமக்கு இல்லை. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதை பத்தி இப்போ இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற தேர்தலாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். அது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. என் கடமையை நான் சரியா செய்யறேன். அதான் சொல்றேன். இங்க யார் யார் வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓட் பண்ண வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நம்புறேன். அப்படி நான் என்னுடைய கடமை. பொதுவாக இந்த தேர்தலில் பணமோ பரிசு பொருளோ கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் சொல்லுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இது இந்த போல இருந்ததுன்னா எப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்க? கை வலிக்குது. ஆமாண்ணே, கொஞ்சம் கீழே இருக்குண்ணே. நீ எதுக்கு மைக் கேட்கிற? கை மேல ஒன்ஸ் வித்துட்டா அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியாது. நான் என்னுடைய உரிமையை நான் பேசிட்டு இருக்கிற உரிமையை நான் கேட்கக்கூடாதுன்றது என்னுடைய. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மாநில சுயாட்சி, தாய்மொழிக்கான முன்னேற்றம், இதை முன்னெடுக்கிற கட்சிகள் வாக்கு செஞ்சுட்டு இந்த முதல் முறை வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிக்கிறாங்க? எதை கவனிக்கணும்? எலெக்ஷனில் வெறுமனா எதை கவனிக்கணும்? இளைஞர்கள் வாக்களிக்க இளைஞர்கள் வாக்களிப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய தவறிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல, என்னுடைய அடிப்படை வசதிகள் கிடைக்கல அப்படின்னு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. வாக்கு செலுத்திட்டு தான் கேட்கணும். வரி செலுத்திட்டு தான் அரசிட்ட கேட்கணும். நான் வரி செலுத்த மாட்டேன், வாக்கு செலுத்த மாட்டேன், ஆனால் அரசு எனக்கு செய்யும் அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. அதனால் எல்லாருமே வாக்களிக்கணும். ஆனால் வாக்களிக்க வேண்டியது யாரை பார்த்து வாக்களிக்க வேண்டியதுன்னா உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான அரசியல் என்ன, அதை முன்னிறுத்தி தான் நீங்கள் வாக்கு செலுத்தணுமே தவிர எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாக்கு செலுத்த முடியும். நேற்றைக்கு எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறி இருக்கலாம். அதுக்காக நான் வாக்களிக்க முடியும். அவருடைய உறவினராக கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம வாக்களிக்க முடியுமா? நான் எந்த நிலையில் இருக்கேன், என்னுடைய மாநிலம் எந்த நிலையில் இருக்கு, என்னுடைய மாநிலத்துக்கான தேவை என்ன, கல்வி என்ன, குடிநீர் என்ன, அடிப்படை வசதிகள் என்ன,
அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, என்னுடைய உரிமை என்ன, ஒன்றிய அளவில் என்னுடைய உரிமை என்ன, இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களிக்கணுமே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அபிமானமாக இருக்குன்றதுல எனக்கு ஏற்படுது. நீங்கள் புதுசாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மாற்றம் அப்படின்ட்டு. மாற்றத்தை பார்க்கணுமா முன்னேற்றத்தை பார்க்கணுமா? ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மக்களுக்கும் தேவை முன்னேற்றம் தானே தவிர மாற்றம் எப்படி சரியானதாக இருக்கும்? அந்த புதிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? புதிய இளைஞர்களுக்கு தான் வெள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய வரலாறு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க. ஏற்கனவே நம்ம மாறி தான் வந்திருக்கோம். நமக்குன்னு உலக அளவில் பெண்களுக்கான வாக்குரிமை என்பது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கு. இன்றைக்கு பெண்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ வாக்குரிமை உலக அளவில் மேற்கத்திய நாடுகளே 150-175 ஆண்டுகளுக்கு மேலே வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அது இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் எவ்வளோ பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. உடன்கட்டை ஏற பழக்கம் இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. அதிலிருந்துலாம் எப்படி மாறி இருக்கும்? குழந்தை திருமணத்தில் மாற்றினது யார்? கணவனை இழந்த பெண்களை வெள்ளச்சலை கட்டி ஓரத்தில் உட்கார வச்சது. அந்த சீர்திருத்த திருமணம் மாற்றம் இல்லையா? எல்லா வகையான மாற்றங்கள். செருப்பு அணிந்து ஒரு தெருவுக்குள்ளே போக முடியாது, ஒருத்தர் தோல் துண்டு போட்டு போக முடியாது, வேல்ச்சிலை அணிந்து போக முடியாது பெண்கள். அதில் இருந்தெல்லாம் மாறிட்டோம். அந்த மாற்றத்தை நிகழ்த்தியது யார்? அதற்கான காரணம் யார்? நம்முடைய தந்தையார் யார், பாட்டனார் யார், மூதாதையர்கள் யார்? அப்படி தான் பார்க்கணுமே தவிர சும்மா திடீர்னு ஒரு மாற்றம் இல்லை. அப்புறம் மாற்றம் யாரிலிருந்து தொடங்கும், எதிலிருந்து தொடங்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. முதல்ல என்னை பொறுத்த மட்டும் அபிமானத்திலிருந்து வாக்களிக்கின்றதுலேயே மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் எல்லா மக்கள் 100% வாக்களிப்பு என்று இருக்குது. அது உண்மையான டெமோக்ரஸின்னு நான் சொல்லுவேன். அது நிறைவேற்றத்துக்கு வந்தது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்கள் எங்கே இருந்தாலும் ஊருக்கு போய் அவங்க ஓட்டு எங்கே இருக்கோ அது ஓட்டு யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க ஓட்டு அளிக்கணும். ஏன்னா அதான் வாக்களிப்பு தான் மிக மிக அவசியம். அது எப்போ 100% வாக்களிப்பர் அதுதான் உண்மையான டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஸோ வி ஹேவ் டு பி இன் தி சிஸ்டம் விச் கவர்ன்ஸ் அஸ். அதில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேர் இருக்கும்போது என் பையன் முதல் தெரியாக ஓட்டு போடுறான். அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. விஜய் அரசுக்கு வந்திருக்காரு, அவரோட நான் இங்கே ஓட்டு போட வந்தனால யாரை பற்றி நான் கருத்து சொல்ல வரல. ரொம்ப சந்தோஷம். தம்பி அப்போ சொன்ன மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது சிஸ்டம் ஜாயின் பண்ணதுக்கு. நீங்கள் எல்லாரும் எஸ்பெஷலி யங் பீப்புள் ஹூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் எல்லாரும் போய் ஓட் போடணும்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் சிஸ்டம் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு சிட்டிசனாக என் டியூட்டியை பண்ணிட்டேன். வெல்கம். ஸ்மைல் சார், ஸ்மைல் சார். சரிங்க சார். பின்னாடி பாத்துக்கோ, லாங் போயிடுங்க. பின்னாடி வாங்க, அப்படியே போங்க, வா வா. இவ்வளோ அப்படியே பழக்கம், லாங் போயிடுங்க. கல்யாணா கிளிப் வாங்கிட்டீங்களா? பின்னாடி பாருங்க.
கொஞ்சம் பார்த்துக்கோ முன்னாடி கேமரா இது போக மாட்டே போகுது பின்னாடி ஆளுங்க ஆளுங்க அங்க 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 கொஞ்சம் 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 லாங் போடுங்க பார்த்து பார்த்து அந்த பக்கம் கையை நம்ம முன்னாடி கையா இருக்குண்ணா லைட்டா ஃப்ரண்ட்ல இருந்தா கேமரா நீ தான் தெரியாது Sir, stay, sir, stay, stay. சாரி சாரி நான் எப்படி மேம் அண்ணா இந்த சைடு திரும்பிங்கண்ணே நாங்கள் பாருண்ணா அண்ணா அண்ணா அடே நின்னா நின்னா Hola,
இன்று தேர்தல் நாள், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். குறிப்பாக பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெண் குழந்தைகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெற்றோர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மது கஞ்சா போதை பிடியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், ஏழ்மையில் இருக்கின்ற நெசவாளர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், கோபத்தோடு இருக்கின்ற வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மிகுந்த வருத்தத்தோடு இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். அதிலும் குறிப்பாக பாட்டாளிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், வணிகர்கள் எல்லாம் ஊழல் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் சொன்ன அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்று மக்கள் கையில் இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுப்பார்கள். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். பின்னாடி வந்து யாரும் அச்சிக்கமா எடுத்துவாங்க. ஆனா சூப்பர் தான். நீங்க தானே கோஆபரேட் பண்ணீங்க. அக்கா ஓட்டு போட்ட கை தூக்கி காட்டுங்கக்கா. அக்கா ஓகேக்கா, சூப்பர்க்கா. அப்படியே ஓகே மேடம், நன்றி மேடம். சார் இங்க பாருங்க சார். சார் बॉस सर इनके सर बस सर इनके बॉस सर टू योर लेफ्ट. கை வருது. கொஞ்சம் மூவ் பண்ணுமா, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஓகேம்மா, மேடம் நிறைய படம் நடிங்க மேடம். படம் கம்மியாயிடுச்சு மேடம். இந்த சைடு பின்னாடி நீங்க எதனா ஒரு ரைட் போடுங்க.
ஸோ இதில் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோம். பின்னாடி பார்த்து பின்னாடி ஸோ கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நான் எடுப்பேனா உங்களுக்கு மைக்கு கடை கொடுப்பேனா? இறக்குங்க, மைக் இறக்குங்க. யாரை பிடிச்சி யாரை கையெடுங்க, கால் எடுங்க. நெக்ஸ்ட் கிளியராக நீங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான வாய்ப்பு. தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடும். தேங்க்யூ சார். வண்டி மட்டும் விடுங்க சார். Please come and vote today. It is the most important responsibility of our lives. And my wishes to all the youngsters. तो follow professional ஃபாலோ பண்ணிக்கலாமா? அது பார்த்து அவங்க பண்ணிவாங்க. பேக் பட்டு டேட்டு போட்டு ரவீனா ஒரு பக்கம் வருவாங்க. கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலாம். போட்டுடலாமா? போகணும் சார். இனிமேல் தான் சுப்ரியாவுக்கு தான் இன்னும் ஓட்டுக்கு வரல. நம்ம காலனியே வந்து என்ன சொன்னாங்க, அந்த கல்யாணி ஹாஸ்பிட்டல் நம்ம லிட்டில் ஃப்ளவர் இருக்குல்ல, அங்கே வேறு ஏதாவது ஒன்று கொடுங்க. Hi, ma'am.
எக்ஸைட்டிங்காக இருக்குது யார் வந்து போகிறான்னு பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுங்கள்? ப்ளீஸ் ஓட். அதான் நான் நேற்று ஒரு வீடியோ வந்து அது என்ன வந்து இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு புது ஜென்ரேஷன் வரப்போகுது, இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகிறாங்க. ஓட்டுக்கு நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி ஓட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓட் பண்ணனா அப்போ என்ன யூஸ் இருக்குது? ஸோ ஓட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதுக்காக நான் வந்து யாரும் உங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணல. நீங்கள் உங்கள் ஏரியாவில் யார் நல்லா பண்ணுறாங்க, என்ன உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக பட் ப்ளீஸ் கோ அண்ட்